ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிலிலலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிலிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் 3/4/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் நாம் வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரியராக ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று இறை வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர்திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வியாழ பகவானை மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு இன்றைய தினம் இந்த மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்ற முருகப்பெருமானுடைய திதிவாரியான விரதமாகிய வளர்பிறை சஷ்டி விரதம். வளர்பிறை சஷ்டி. இந்த சஷ்டி திதியிலே முருகனாலயங்களிலே சிறப்பாக நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள் உற்சவங்களிலே கலந்து இறையருளையெல்லாம் நாம் பெறுகின்ற வகையிலும் அமைந்திருப்பது. பொதுவாக நாம் இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆசாரியராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார உடைகள் அணிந்து செல்ல வேண்டும். அடுத்து வெறுங்கையோடு கோயிலுக்கு போகக்கூடாது. நாம் ஒரு குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு வயதானவர்கள் பெரியவர்கள் அல்லது நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் குருவானவர்களை பார்க்க போகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. நோயாளிகளை பார்க்க போகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. இறைவரை தரிசிக்க ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. நாம் நல்ல எண்ணத்தோடு இந்த மலர்கள் எவ்வாறு அது மொட்டாக இருந்து மலர்ந்து விரிந்து பரோபகாரமாக அழகையெல்லாம் நமக்கு கொடுக்கிறது, நறுமணத்தை கொடுக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்விலும் சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இந்த மலர்களையாவது நாம் பறித்து சென்று ஆலயங்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு அந்த இறை வழிபாட்டிலே நமக்கு பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் வீட்டிலே வளவிலே தோட்டத்திலே மலர்ந்திருக்கின்ற மலர்களை நாம் பறித்தெடுத்து அதனை சுத்தமாக மஞ்சள் தண்ணீரிலே கழுவி எடுத்துக்கொண்டு சென்று அந்த ஆலயத்துக்கு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடுமாம். இந்த மலர்கள் எவ்வளவு மென்மையாக எவ்வளவு நறுமணத்தோடு கூடியதாக
இறைவனுடைய பாதத்திலே சேருகின்றதோ அப்பொழுது இறைவன் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார். அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு இன்று இந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கின்றவர்கள் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.